மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் துறையின் ஆய்வின் போது 1 லட்சம் என்ற இலக்கினை எங்களுக்கெல்லாம் டார்கெட் சென்றுள்ளார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக மாண்பு அமைச்சர் பெருமக்கள், துணைத் தலைவர் மற்றும் அரசு செயலர் அவர்கள் தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்கள் மேற்கொண்டு இதுவரை 73,647 நபர்கள் எங்கள் வாரியத்தில் உறுப்பினராக உள்ளார்கள். தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் இதுவரை 44,806 பயனாளிகளுக்கு 2 கோடிக்கு மேல் நலத்திட்ட உதவிகள் இந்த துறையின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு மற்றும் மாண்பு முதலமைச்சர் உத்தரவுப்படி எங்களுடைய துறை அமைச்சர் வழிகாட்டின்படி இந்த சிவகங்கை மாவட்டத்தில் 1,500 பயனாளிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல பல்வேறு துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகளும் இந்த நிகழ்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நமது சிவகங்கை மாவட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவருக்கு எங்கள் துறையின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆணையர் அவர்கள் பேசும்போது சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 73,000க்கும் மேற்பட்ட நலவாரிய உறுப்பினர்கள் சேர்த்திருக்காங்க. அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் இதுவரைக்கும் 2,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் சேர்த்திருக்காங்க. கண்டிப்பாக வருவாய்த்துறை ஆட்சியர்கள் மூலமாக இதில் மேல் நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டு அனைத்து மக்களையும் அதிக அளவில் சேர்க்கறதுக்காக உள்ள முயற்சிகள் கண்டிப்பாக வரும் மாதங்களில் மேற்கொள்ளப்படும். இன்றைக்கு மட்டும் 1,771 அட்டைகள் வழங்கணும். இது போக மற்ற வாரியத்தில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா வாரியத்திலிருந்து கல்வி உதவி, திருமண உதவி போன்ற பல்வேறு உதவிகள் வாரிய உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வாரிய அட்டை பெறக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களையும் இந்த வாரியத்தில் உறுப்பினர்களாக சேரணும் அப்படின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதையும் இந்த நல்ல நேரத்தில் அவங்ககிட்ட வேண்டுகிறேன். ஆனால் நீங்கள் பெறக்கூடிய வாரியம் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய உதவிகள் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த பிறவர்களுக்கும் பிறந்ததுக்காக உள்ள வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கணும். அந்த விழிப்புணர்வு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்தணும். வாரிய அட்டை மட்டும் இல்லாமல் மொத்தமாக 1,857 பெனிஃபிஷரிஸ்க்கு நம்ம இன்றைக்கி உதவி நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறோம். 16,71,300 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக வழங்குவதற்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுதலைகிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு ஒரு புது வடிவத்தை தந்தவர் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த அடிப்படையில் இந்த துறையுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்ற உடனேயே 1 லட்சம் சீர்மறைவிட உறுப்பினர்களை இதில் சேர்க்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தேதி வரைக்கும் சேர்க்கப்பட்டிருக்கின்ற நலவாரிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 83,446 பேர் இன்றைக்கு சேர்த்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு முக்கிய காரணம் நமது சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவரும் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் நமது எம்பிசி கமிஷனர் திரு சம்பத் IAS அவர்கள், ராஜா அருண்மொழி அவர்கள், இவர்களெல்லாம் இதை மிக மிக முக்கியமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திற்கென்று நலவாரிய உறுப்பினர் ஒருவரையும் நாங்கள் நியமித்திருக்கிறோம், திரு பெரிய துரைராஜா அவர்களே. இந்த நலவாரியத்தின் மூலமாக என்னென்ன பயன்கள் என்பதையும் நாம் பார்க்கலாம். குறிப்பாக இந்த நலவாரியத்தில் நாம் உறுப்பினராக சேர்ந்தால் கல்வி உதவித்தொகை, 60 வயது நிரம்பியவர்களுக்கு உறுப்பினர் அட்டை, நலவாரிய உறுப்பினர் அட்டை இருந்தால் உடனடியாக தயவுதாட்சி நிலையில் அந்த உறுப்பினர் அட்டை ஒன்றை மட்டும் ஆதாரமாக கொண்டு முதியோர் உதவித்தொகை அதே மாதிரி உடனடியாக வழங்கப்படும். அதே மாதிரி இந்த மூக்கு கண்ணாடி வழங்குவதற்காக திட்டம். அது மட்டுமல்லாமல் திருமண உதவித்தொகை, ஆண்களுக்கு 3,000, பெண்களுக்கு 5,000 ரூபாய் என்ற திருமண உதவித்தொகை. விபத்து மரணம் 1 லட்சமாக இருந்ததை இன்றைய நம்ம முதலமைச்சர் 1,25,000 உயர்த்தி தந்தார். அதே மாதிரி இயற்கை மரணம் 30,000. இப்படி
அந்த நல வாரியத்தில் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்படுகிறது. இதுவும் விரைவிலே தமிழ்நாடு முழுவதும் மின்னணுவியல் மாற்றப்படுகிறது. TNEGA மூலமாக அது செயல்படுத்தப்பட்டு எங்கே எந்த பயனாளிக்கு என்ன நலத்திட்ட உதவிகள் தேவையோ அது அந்த பதிவு செய்யப்பட்டால், இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு அதற்கான நலத்திட்டங்கள் வந்து சேர்ப்பதற்கான நடவடிக்கையும் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு மீண்டும் கூடுதலாக நம் முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி ரூபாய் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். எவ்வளவு வேணுமாலும் கேளுங்க, எத்தனை கோடி வேண்டுமானாலும் கேளுங்கள், இந்த மக்களுக்கான திட்டங்களை நான் நிறைவேற்றி தருகிறேன், அதற்கான நிதியை தருகிறேன் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கின்ற IIT, IIM போன்ற உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு, IIT போன்ற உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் இன்றைக்கு கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் இதன் மூலமாக வழங்கப்படுகிறது. இந்த 4 ஆண்டு காலத்தில் ஸ்காலர்ஷிப் மட்டும் இந்த துறையின் மூலமாக வழங்கப்பட்ட தொகை எவ்வளவு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 39,86,642 மாணவ மாணவிகளுக்கு கிட்டத்தட்ட 1,242 கோடி ரூபாயாக இன்றைக்கு அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீட்டு சீரான சிறப்பான வளர்ச்சியை பெற்று இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகம் இன்றைக்கு ஒரு முன்னிலை மாநிலமாக உருவெடுத்திருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு துறையும் சிறப்பாக செயல்படுவதைப் போல நம்முடைய பிற்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்வளர்ந்த நலத்துறையும் பல்வேறு வகையான உதவிகளை அந்த துறையின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் அத்தகைய மக்களுக்கெல்லாம், அங்கத்தினர்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற வகையில் நம்முடைய பிற்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சர் அவர்களுடைய வருகையால் நம்முடைய மாவட்டத்திற்கு அந்த துறையின் சார்பில் ஏறத்தாழ 1857 நபர்கள் பலன் பெறுகின்ற வகையில் அவருடைய வருகை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக 14,71,30,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. ஆகவே நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை வந்து அந்த துறையின் சார்பில் பல நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்கி நம்முடைய மாவட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக வருகின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், வாரியத்தினுடைய துறை தலைவர் அவர்களையும் அதே போல வாரிய உறுப்பினர் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய மாவட்ட மக்கள் சார்பில் வருக என நான் அன்போடு வரவேற்கிறேன். குறிப்பாக மாநில அளவிலும் அதே போல நம்முடைய மாவட்ட அளவிலும் இந்த துறையின் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்ற திட்டங்கள், அந்த திட்டங்களால் யார் யாருக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கிறது என்பதையெல்லாம் இங்கே நம்முடைய ஆணையர் அவர்களிடம், அதே போல அமைச்சர்கள், நம்ம வாரிய துணைத் தலைவர் அவர்கள் இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நானும் அதை பற்றியே பேச வேண்டும் என்பதல்ல. குறிப்பாக நம்முடைய அரசுகள் ஆட்சி மாற்றங்கள் வரலாம் போகலாம், ஆனால் கொள்கை ஒன்றே மாறாத ஒன்றாக இருக்கக்கூடிய ஆட்சிய அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு தமிழகம் எல்லா நிலையிலும் ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்கு வேற மீதமுள்ள பயனாளிகள் தங்களது இருப்பிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். பயனாளிகளுக்கு கைப்பற்றுவது ரூபாய் 14,71,300 மதிப்பீட்டிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து
இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள நம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர்களை வாழ்த்துறை வழங்க வகையில் அழைக்கின்றோம். நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற மாண்புமிகு பின்பற்றப்பட்ட நலத்துறை அமைச்சர் அருமையனன் சிவ பி மெய்யநாதன் அவர்கள்